அடுத்த மாதம் தொடங்கவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் மாநிலங்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 150 உறுப்பினர்களாக உயர்ந்துள்ளது. மேலும் 13 இடங்கள் கிடைத்தால் அரசமைப்பு சாசன மசோதாக்களுக்கு தேவையான 2/3 பங்கு பெரும்பான்மையை அந்த கூட்டணி பெறும் நிலை உருவாகும். மேற்கு வங்கத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் உள்ள 3 இடங்களிலும் வெற்றி பெற்றால் அந்த எண்ணிக்கை 153ஆக உயரும் வாய்ப்பும் உள்ளது. ஆனால் வரும் சில மாதங்களில் உத்தரப்பிரதேசத்தில் 10 இடங்களில் நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் சமாஜ்வாதி கட்சிக்கு அதிக இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதால் பாஜக கூட்டணியின் பலம் குறையக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. மக்களவையை பார்த்தால் ஆளும் கூட்டணி காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். தற்போதைய பலம் 293 உறுப்பினர்களாக உள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் உத்தவ் சிவசேனா பிரிவில் இருந்து வரக்கூடிய ஆதரவை சேர்த்தாலும் அது 319ஆக மட்டுமே இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது. ஆனால் 2/3 பங்கு பெரும்பான்மைக்கு 363 உறுப்பினர்கள் தேவைப்படுகிறது. அதனால் மேலும் 44 உறுப்பினர்களின் ஆதரவு அவசியமாகிறது. இந்நிலையில் OSR, பிஜு ஜனதா தளம் போன்ற கட்சிகளை சேர்த்தாலும் கூட அந்த இலக்கை அடைவது தற்போதைய சூழலில் கடினமாகவே இருக்கும் என கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஆளும் கூட்டணி 2/3 பங்கு பெரும்பான்மையை பெற முடியாது என்றும் காங்கிரஸ் கட்சியின் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இதனால் தொகுதி மறுவரையறை, ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற முக்கிய மசோதாக்களை மத்திய அரசு எவ்வாறு முன்னெடுத்து கொண்டு செல்லும் என்பது குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன.